கிருஷ்ணாபுரம் சிற்பத்தை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதுல ஒரு முக்கியமான சிறப்பு, அதாவது குறவன் வந்து இளவரசியை தூக்கிட்டு போற சிற்பம். இந்த சிற்பத்தை பாத்தீங்கன்னா, ஒரு குறவன் அதோடைய உடம்பு வந்து ரொம்ப வலுவான உடம்பு. அவன் வந்து இளவரசியை கடத்திட்டு போறான், தூக்கிட்டு போறான். அந்த தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த இளவரசி மேல இருக்கக்கூடிய துப்பட்டா, இப்போ உங்க சொல்லக்கூடிய இந்த துப்பட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த துப்பட்டா அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த துப்பட்டா வந்து அப்படியே காத்துல பறக்குது. அந்த இளவரசி என்ன பண்றான்னா, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கான், குறவனுடைய அந்த கொண்டையை வாங்கி பிடிச்சிருக்கான். இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இளவரசியோடைய படை வீரர்களுக்கும் குறவனுக்கும் சண்டை வருது. சண்டை வரும் போது பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட குதிரைகள் மேல விரட்டி வராங்க. குதிரைகள் வந்து ஒரு குதிரை என்ன பண்ணுதுன்னா, ஓங்கி அவனுடைய புஜத்துல அடிக்குது. அடிக்கும் போது பார்த்தா அந்த குதிரையுடைய முகம், அந்த வாய் கிளியறது. அப்ப அந்த குதிரை வீரர்கள் ஓங்கி கம்பியை கொண்டு குத்துறது. அந்த அம்பை கொண்டு குத்தும் போது அந்த குத்துப்பட்ட இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவப்பு கலர்ல ரத்தம் வரக்கூடிய இடத்துல சிவப்பு கலர்ல அந்த பாறை முன்னால இருந்துச்சு. நான் முன்னாடி பார்க்கும்போது அந்த சிவப்பு கலர்ல அந்த ரத்தம் வர இடத்துல பாறை இருந்தது. இப்போ வந்து அதை வந்து எண்ணெய்கள்லாம் போட்டு அதை மாத்திட்டாங்க. அதற்கப்புறம் அந்த குத்துப்பட்ட வலி தாங்க முடியாம அவன் வந்து அப்படியே கூடி குறுகி அவன் நரம்புலாம் புடைச்சு நிக்கிறத தத்ரூபமா காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த கிருஷ்ணாபுரம் சிற்பத்துல. ரொம்ப பிரம்மாண்டமான இந்த சிற்பம், ஏகப்பட்ட சிற்பங்கள்ல இதுவும் மிக பிரம்மாண்டமான சிற்பம். இந்த சிற்பத்தை தான் நான் என்னுடைய நெல்லை வரலாற்று சுவடுகள் புத்தகத்துல அட்டைப்படமா போட்டிருந்தேன். அந்த அட்டைப்படமா போட்டதுனால பாத்தீங்க அப்படின்னா, இந்த நெல்லை புத்தக கண்காட்சியில மிக அதிகமான புத்தகங்கள் வந்து இந்த நெல்லை வரலாற்று சுவடுகள் வந்து வித்துது. இந்த நெல்லை வரலாற்று சுவடுகள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வரலாற்று சுவடுகளை அதுல இருந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். மிக அருமையான நூல். வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா, கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த நூலை வாங்கி படிக்கலாம். கிருஷ்ணாபுரம் என்பது நம்மளுடைய அந்த சிற்பத்தை வந்து நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதை நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.